Alhamdulillah Rabbil Alamin wal aqibatul muttaqin. Assalatu wassalamu ala ashrafil anbiya'i wal mursalin wa ala alihi wa sahbihi wan nasi ajma'in. Amma ba'd. Faqad qala Allah ta'ala fil Qur'anil Karim, inna Allaha wa malaikatahu yusalluna 'alan nabi ya ayyuhalladhina amanu sallu 'alaihi wa sallimu taslima. Allahumma salli ala sayyidina Muhammadin wa ala ali sayyidina Muhammadin wa barik wa sallim alayhi. முன்மாதிரி முஸ்லிம் பெண்மணிகள் என்ற தொடரில் இன்று நாம் பார்க்க இருப்பது மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் பிறப்பு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பாலஸ்தீனின் நசாரித் என்னும் பகுதியில் வாழ்ந்த இம்ரான் என்பவர் பாலஸ்தீன் மஸ்ஜிதுல் அக்ஸா பள்ளிவாசலில் நீண்ட காலம் தலைமை இமாமாகவும் மக்களால் மதிப்பு பெற்றவராகவும் உண்மையாகவே உலகப்பற்று இல்லாத துறவியாகவும் வாழ்ந்து வந்தார். இவருடைய மனைவிதான் ஹன்னா அவர்களுக்கு தமக்கு குழந்தை பிறந்தால் அதை மஸ்ஜிதுல் அக்ஸா இறை இல்லத்திற்கு அன்பளித்து விடுகிறேன் என்று நேர்ச்சி செய்து கொண்டார். இந்த நிலையில்தான் இம்ரான் ஹன்னா தம்பதியருக்கு நீண்ட நாட்களுக்கு பிறகு பெண் குழந்தை பிறந்தது. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்பொழுது இல்லாததால் அதை தாமே வளர்ப்பதாக முதலில் குரல் கொடுத்தார். அதற்காக மிகப்பெரிய அளவில் ஆசைப்பட்டார். குழந்தை பிறந்த அன்றே மரியம் என பெயர் சூட்டி மஸ்ஜிதுல் அக்ஸாவில் நிர்வாகிகளிடம் ஒப்படைத்தார். அந்த குழந்தையை வளர்க்கிறதுக்கு மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய மற்ற இமாம்களும் நிர்வாகங்களும் இடையே போட்டி வந்துச்சு. அப்போது அவங்க அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒரு முடிவு எடுத்தாங்க. யாரெல்லாம் குழந்தையை வளர்க்க முன் வராங்களோ அவங்களோட பேரெல்லாம் ஒரு சீட்டில் எழுதி ஒரு குழந்தையை கூப்பிட்டு எடுக்க சொல்லுவோம். அதில் யார் பேர் வருகிறதோ அவங்களே இந்த குழந்தையை வளர்க்கட்டும் என்று தீர்மானித்தார்கள். ஆகவே சீட்டுகள் எழுது போடப்பட்டது. பிறகு ஒரு குழந்தையை எடுக்க சொன்னார்கள். அந்த குழந்தை ஒரு சீட்டை எடுத்து கொடுத்தது. அதில் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் பெயர் வந்தது. இதை எவரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன்னா ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு முன்னாடியே அவங்க முதல் அவங்க தானே குரல் கொடுத்தாங்க, அந்த குழந்தையை நான் வளர்க்குறேன் அப்படின்ட்டு. அதனால் இப்போ ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் பேர் வந்ததுனால இவங்க யாருமே ஏற்றுக்கலை. சீட்டு குலுக்கி போடுற முறையே வேணாம், வேற ஒரு முறையை நம்ம ஒருத்தரை தேர்ந்தெடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அந்த கூட்டத்தில் ஒருவன் சொல்கிறாங்க, நம்ம அனைவருமே தௌராத் வேதத்தை எழுதியிருப்போம். தௌராத் வேதத்தை எழுதிய புனிதமான பேனாவை நம்ம நதியில் வீசுவோம். யாருடைய பேனா நதி நோட்டத்தில் ஓடி விடுகிறதோ அவங்க அந்த குழந்தையை வளர்க்க தகுதி இல்லாதவங்க. யாருடைய பேனா நதி நோட்டத்தில் அதை எதிர்த்து நீந்து வருதோ அவங்க இந்த குழந்தையை வளர்க்க தகுதியானவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆலோசனைக்கு அனைவருமே ஏற்றுக்கொண்டாங்க. ஊர் மக்கள் முன்னிலையில் அவரும் அவங்களோட பேனாவை வச்சுக்கிட்டு நதியின் கரையில் நின்றுட்டு எல்லாருமே அந்த பேனாவை தூக்கி எறிகிறாங்க. எறிந்தவங்க எல்லாரோட பேனாவும் நதியின் ஓட்டத்தில் போயிடுது. ஆனால் அதில் மீண்டுமே ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட பேனா மட்டும் நதியின் ஓட்டத்தை எதிர்த்து நீந்து வருது. இதை பார்த்து அனைவருமே மனதார ஏற்றுக்கொண்டாலும் அந்த குழந்தையை வளர்க்கணும் அப்படின்ற பேராசையில் நடந்து முடிந்த அதிசய காட்சியை எவருமே ஏற்றுக்கொள்ள முன்வரவில்லை. அவர்களில் மீண்டும் ஒருவர் சொன்னார், இப்பொழுது நடந்து முடிந்த தேர்வு முறையில் பலருக்கும் விருப்பமில்லை என்றே தெரிகிறது. ஆனால் இறுதியாக ஒரு தேர்வு முறையை நான் செய்கிறேன். மீண்டும் நம் அனைவருமே மற்றொரு பேனாவை நதியில் வீசுவோம். யாருடைய பேனா நதியின் ஓட்டத்தில் செல்கிறதோ அவங்க இந்த குழந்தையை வளர்க்கட்டும். யாருடைய பேனா நதியின் ஓட்டத்தில் எதிர்த்து நீந்து வருதோ அவங்க இந்த குழந்தையை வளர்க்க தகுதி இல்லாதவங்க அப்படின்னு சொல்லிட்டு அதில் சொல்கிறாங்க. அங்கே இருந்த அனைவருமே அதை ஒப்புக்கொண்டாங்க. அவங்கவுங்க பேனாவை நதியில் வீசினாங்க. எல்லாரோட பேனாவும் நதியின் எதிர்த்து நீந்து வருச்சு. ஆனால் மீண்டும் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவங்க பேனா மட்டும் ஓட்டத்தில் அப்படியே ஓடி போயிடுச்சு. இந்த காட்சியை கண்ணுன்ற அனைவருமே இதுதான் இறைவனின் விருப்பம், இதற்கு மேலும் இன்னொரு தேர்வு நடத்தது நியாயம் இல்லை என முடிவு செய்து மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வளர்க்கும் பொறுப்பை ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் நதிக்கரையில் ஒப்படைத்தார்கள். இந்த ஹதீஸு முஸ்னத் அஹ்மத், அபு தாவூத், திர்மிதி, இப்னு மாஜா, நசாயி, இப்னு கசீர் போன்ற பல நூல்களில் இந்த ஹதீஸ் இடம் பெற்றிருக்கு. மக்கள் யாரை உயர்வாக நினைக்கிறார்களோ அவர்கள் உயர்ந்தவர்கள் அல்ல. அல்லாஹ் யாரை தேர்வு செய்கிறானோ அவர்கள்தான் உண்மையில் உயர்ந்தவர்கள். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பிறர் மரியாதை கொடுக்காததை போல் நம் யாரையும் மதிக்காமல் இருந்துவிடக்கூடாது. எனவே அல்லாஹ் ரஹ்மான் நம்மை பிறரிடம் கண்ணியப்படுத்துவானாக, இன்னும் பிறரையும் நம் கண்ணியமாக பார்க்க வைப்பானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.